வியூவர்ஸ், இதுவரைக்கும் யூடியூப்ல அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் அவரோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்துட்டோம். போன வாரம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக சூரியன் வரையும் போது அந்த வீடியோ எடுத்ததுனால கரெக்டான வெளிச்சங்கள் இல்லை. ஸோ வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த வாரத்துக்கு வந்து ப்ரீ பிளான்டாகவே சாட்டர்டே ஆஃப்டர்நூனே இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்துடுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு போதுமான வெளிச்சங்கள் நல்ல பிரைட்டாகவே இருக்கும். சரிங்களா? அந்த வாரத்துக்கான கரண்ட் அப்டேஷன் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பண்ணைக்கான ஒரு புதிய வரவு, ஒரு சூப்பர் வரவு ஒன்று வந்திருக்கு. அதை நான் வீடியோவிலேயே காட்டுறேன். முதல்ல சொல்லி அந்த சஸ்பென்ஸை குலைக்க விரும்பலை. வீடியோக்குள்ளே போவோமாங்க. ஓரளவு மழையெல்லாம் வஞ்சி நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் லைட்டாக காலை நேரங்களில் பனி மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் இருக்கிறதுனால அதுக்கேற்றப்பல இடங்கள் செட் பண்ணி குட்டிகள் போட்டு வச்சுட்டோம்னா ப்ராப்பராக வச்சுக்கலாம். நீங்களும் உங்களோட ஆடுகளை பனி காற்றுகளில் விடாதீங்க. ஏன்னா காற்றுல ஈரப்பதங்கள் இருக்கும்போது அது ஆடுகள் சுவாசிக்கும் போது அதுக்கு சளி பிடிச்சிரும். உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க. கரெக்டாக ஆசையாக வளர்க்கும் பண்ணுறத கரெக்டாக வளர்த்தணும். அந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்கள். சரிங்களா? ஷெட்டுக்குள்ளே போயிருமா? ஷெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம களீம் சனவங்க தான் நிற்காங்க. கடாக்களை பொறுத்த மட்டும் நம்ம வெளிச்சி அந்த அப்ளக்கு புதுசு வந்திருக்கலாம். உள்ளே போனால் என்ன வா 4 பல்லுக்கு பல் போட்டிருக்கு. புதுசு நல்ல கடா அவைலபிள் இருக்குது. அப்புறம் இந்த இவனு செவலை சட்டை இவனு வந்துருக்கான்பா. சூப்பர் கலரு, 4 பல் போட்டிருக்கு. அளவான கடா, சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வச்சுக்கலாம். சண்டையும் இருக்குது. விசேஷமான கடாக்களை சேர்த்து பார்க்கல. இறக்க குணம் இருக்குது, இறங்குது, நல்லா இறங்கி விழுது. அப்புறம் நம்ம ஒத்தக்கன் கருப்பு, அப்புறம் நம்ம முகவண்டல், அப்புறம் நம்ம செவளமரம், மாமனார் செவளமரம். இது ஃபுல்லாக வளர்ப்பு குட்டிகள் இருக்குது. அதுபோல் கொடியாடு குட்டிகள் கையில் இருக்குது. கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. நான் இதில் இருக்குது, காட்டுறேன். நான் இருக்கிறானுங்க பாருங்கள். கொடியாடு குட்டிகள், பெட்டை குட்டிகள் இருக்குது. ஆண் குட்டிகள் வரும். பொட்டு குட்டிகள் ஒரு லாட் வந்துருக்குது. 20 குட்டிகள் இருக்குது. அதில் 2 குட்டி பெட்டை குட்டி, 18 கடா இருக்குது. மொத்தமாக வேணுங்கிறவங்க இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஃபோட்டோ கூட எடுக்கலை. அப்புறம் வெள்ளாடு முடிஞ்சு நிற்கிறானுங்க. இன்ஷால்லா ஏற்றி விடணும். அடுத்த ரோவில் ஏற்றுக்கிட்டாங்க. மாமனார் வீட்டில் வந்து அவங்க பையனுக்கு கொஞ்சம் அம்மம் போட்டு சரியாக இருக்கிறனால இப்போதைக்கு எடுக்கல் கொடுக்கல் இருக்காது. அதனால் அடுத்த வாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அடுத்த வாரம் அதை ஏற்றுவோம் இன்ஷால்லா. மீதி குட்டிகள் எல்லாமே இது வளர்ப்புக்கு தேவையான பொட்டு குட்டி நல்லாயிருக்கு. கொடியாடு தான் நல்ல இறலாம் மேலே ஏறி கடிப்பாப்புல அந்த மாதிரி பெட்டை குட்டி இருக்குது. அப்புறம் நம்ம போலார் பியர், இவனுக்கு இன்றைக்கி தான் எல்லாம் ரெடி பண்ணணும். கொம்பு பெயிண்டெல்லாம் மாற்றி கொம்பில் ஓட்டை போட்டு கட்டணும் வைக்கணும்னு சொல்லி ஒரு இதோடு வந்தேன். ஆனால் வரவும் அவர் நம்ம காவலாளிக்கு வந்து ஒரு சின்ன வேலையாக இருக்குன்னு சொல்லி வெளியே போயிருக்காரு. வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பார்க்கணும். கூட ஆள் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆளை அனுப்பான். நல்ல பையன், இப்படி அடிக்காம பாருங்க. ஏய் இல்லா சொன்னதுக்கா அவனை பற்றி நம்ம சொன்னால் அவனே கோவப்பட்டுக்கிறான். அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி பார்க்குறாங்க. என் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் பார்த்துட்ருக்கேன், எனக்கே தெரியாது. எனக்கிட்டு என் வீட்டம்மாட்ட வந்து, அக்கா அண்ணன் வந்து வெளிச்சம் இல்லாத நேரத்தில் வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ வந்து இந்த வாரம் எனக்கு திருப்தியாகவே இல்லை, அடுத்த வாரம் வெளிச்சத்தில் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மதம் எனக்கிட்டு என் வீட்டம்மா மறுபடியும் எட்டாவது சொல்கிறாப்புல இந்த மாதிரி அப்படின்னு. நம்ம கண்டு ஹெச்எஃப், ஆமாம் நிறைய பேர் அவனோட இண்டிவிஜுவல் வீடியோ கேட்டிருந்தீங்க. இவனையும் தனியாக எடுக்க முடியலை. இந்த ஹெச்எஃப் நல்ல தேறி இருக்கான். மாஷா அல்லாஹ், நல்ல ஜம்முன்னு வந்திருக்கான். மேய்ச்சலுக்கு கொண்டு போய் கட்டுவாங்க. ஹம்சாவுக்கு இன்னும் தண்ணி வைக்கலை. தீவனம் வச்சாச்சு, தண்ணி வைக்கலை, இன்னும் தான் வைப்பாங்க. அப்புறம் நம்ம காலித்து இடத்த மாற்றி கட்டிருக்கு. நல்லா ரெஸ்ட்டில் இருக்கான். மழை நேரங்கள்னால இடங்கள் ஃபுல்லாமே சகதியாக இருக்குது. ஏன்னா இதுக்கெல்லாம் உருவம் கூட பார்த்துக்கிட்டிங்களா. அதனால் எப்போவுமே நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்பி காட்டுறது வந்து நம்ம ஸ்கூபியை தான். போன வாரம் வந்து நம்ம ஸ்கூபி தவறி போயிடுச்சு. காரணம் அது விடிய குலைச்சிருக்குங்கிறாங்க. பட் என்ன நடந்துச்சுன்னு தெரியலை. கேமரா அந்த இடத்துல கேமரா வச்சுருக்கோம், இருந்தாலும் அது இருக்கிறது கேமராவுக்கு கீழே தான் இருக்கும். அதனால் அதை கரெக்டாக கணிக்க முடியலை. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம ஸ்கூபி இறந்துருச்சு. நம்ம ஸ்கூபியை வந்து பண்ணையிலே அடக்கிட்டோம்.
பெரும்பாலும் குழியை பாருங்கள், இது 4 அடி குழி எடுத்தோம். நாய்கள் வந்து இறந்தால் தென்னை மரத்துக்கு தான் உரமாக வெட்டி வைப்பாங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஸ்கூபி வந்து நம்ம பண்ணையில் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினர். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கு, வச்சுருக்கு. அவ்வளோ ஒரு இது. என் பொண்ணுலாம் கிட்டத்தட்ட அழுகையே கேட்கலையோ, எனக்கே கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா நம்ம அதுக்கு பண்ணையிலேயே டெய்லி வாரம் பார்க்குறோம், அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். 11 மணி ஆனாலும் அதுக்கு டெய்லி கடையில் இருந்தால் கால் வரும். 11 மணி 12 மணி ஆனாலும் நான் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். சம்டைம்ஸ் வெளியூர் போயிருப்பேன், நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும். அப்படின்னாலும் நான் போய் கால் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிவிட்டு கடைசியில் ரொம்ப மனச்சங்கடமாகிடுச்சு. காலையில் அந்த மாதிரி காலாளி ஃபோன் அடிக்காரு. நானும் உடனே கேமரா பார்க்க வைக்கேன். கேமரா கீழே தான் இருக்குது. இருந்தாலும் என்ன காரணம்னு தெரியலை. உடல் ரீதியாக வேறு எதுவும் பிரச்சனையை சந்திச்சுதா என்னென்னு தெரியலை. இல்லை அந்த சைடு வைக்கோல் இருக்கனால பாம்பு எதுவும் கடிச்சதான்னு பார்த்தா பாம்பு ஒன்றும் கடிச்ச மாதிரி இல்லை. உடம்பு ஃபுல்லாக தேடி பார்த்தா பாம்பு கடிச்ச மாதிரி எந்த தடங்களும் இல்லை. இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. புறாக்கள் பார்ப்போமா? புறாக்கள் பொறுத்த மட்டும் எல்லாம் வெளியே தான் நிற்கிறானுங்க. வெயில் நல்லா அடிக்குங்கிறனால எல்லாம் நல்ல ப்ரீடாக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் முட்டை வச்சுக்கிட்டு இருக்கு. காக்கா இது வந்து முட்டை எடுக்குதான்னு தெரியல. மாஷா அல்லாஹ் 2 குஞ்சு பாருங்கள் இறங்கியிருக்கானுங்க. சூப்பராக இருக்குல்ல, கலர் நல்ல கலர். மாஷா அல்லாஹ். ஒருத்தர் முட்டை எதுவும் வைக்க போகிறானான்னு தெரியல. மேலே குஞ்சு இறங்கிருக்கு அவளு. மாஷா அல்லாஹ் 2 குஞ்சு நல்லா வந்துருக்கு. இல்லை 2 கருப்பு குஞ்சு வந்திருக்கு. அதாவது கீழே முட்டை வச்சா அந்த முட்டையை வந்து காக்காவோ எதோ எடுத்துகிட்டு போயிருது போல. மேலே வைக்கிற முட்டை தான் பொறுத்து. கருப்பு உங்களுக்கு தான் முட்டை வச்சுருக்கான், முட்டை வச்சுருக்கான். சரிங்கடே சரிங்கடே, பயப்படாதீங்கடி. ஒரு குஞ்சு இருந்துச்சு, காணும். ஒன்றும் முட்டை வைக்கல யாரும், வைப்பானுங்க. புறாக்கள் எல்லாமே நல்ல மழையிலையோ நல்ல வெயிலையோ நல்ல குஞ்சு இறக்கும். அப்போ தான் உடம்பு சரியில்லாமல் ஆகும். இருந்தாலும் அந்த நேரங்களில் நல்ல குஞ்சு இறக்கும். எல்லாம் நல்ல பறக்கத்தான் நிற்காங்க. மாஷா அல்லாஹ். சரிங்கடி சரிங்கடி. டெய்லி வந்து ஒரு கூட விசிட் பண்ணிடுவேன். 2 நாளாக உள்ளே வரலை. அதனால் வந்து பயப்படுறானுங்க. எப்போவுமே இந்த இடத்துல வச்சு நம்ம வீடியோ முடிச்சிருவோம்ல. பட் இன்றைக்கி அப்படி முடிக்க போகிறதில்ல. வந்து நான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைசிங்கான பர்சனை வந்து நான் காட்டலை. காட்டுவோம். பொட்டாடு சாப்பிட்டு வந்து படுத்துருக்கு. ஆடுகள் ஃபுல்லாமே பின்னாடி நிற்கி. இப்போ யாருமே சொல்லியிருந்தோம், சிலர் பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தீங்க மழை நேரங்களில். இப்போ நான் வேண்டாம்னு சொல்லி தனியாக அடைச்சி தான் வச்சுருக்கோம். இருக்கிறதுனால மேய பத்தலை, இல்லாட்டி அதை மேய பற்றணும். போமா, சர்ப்ரைசிங்கான ஒன்று சொன்னேனே, அவங்களை போய் பார்க்க போமா. கண்டிப்பாக காட்டுவோம். சரியா? வீடியோ முடிகிறதுக்குள்ளே காட்டி முடிச்சிடுவோம். அப்புறம் பண்ணையை உள்ள வாழை தென்னை புல் எல்லாம் நல்லபடியாக வளர்ந்துருக்கு. இருந்தாலும் வந்து இந்த புல்லுக்கான ஈல்டு குறைஞ்சி வருது. இன்ஷா அல்லாஹ் இதை அழிச்சிட்டு அடுத்த புல் தான் போடணுன்னு இருக்கேன். ஜிஞ்சிவா போடலாமா, இல்லை கோயஃபஸ் போடலாமா, இல்லை கோஃபோர் போடலாமா அப்படின்னு கூடிய இது இருக்குது. அனுபவ ரீதியாக அதிக விளைச்சல் எடுக்கக்கூடிய, ஆல்ரெடி இந்த சுடான் சொர்க்கம் நல்லா தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் இப்போலாம் நம்ம 6 மாதம் இருக்கலாம், அழிச்சிட்டு போட முடியாது. போட்டால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ரீதியாக அனுபவ ரீதியாக உள்ளவங்க யார் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு சஜஷன் கேட்போம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ யாரை பார்க்க போகிறோன்னா நம்ம ஐமன் தெரியும், நம்ம பண்ணையோட குதிரை. ஐமனை வந்து நம்ம அஸ்லம் ப்ரோக்கு கொடுக்குறதுக்கு பேசியிருக்கிறோம். வந்து எப்போவுமே வந்தால் இவனுக்கு வந்தால் பேரிச்சம்பழம் கடலை மிட்டாய் ஏதாச்சும் கொண்டு வரணும். நம்ம வந்தாலே கேட்பான்,
குதிரைகளை பொறுத்த மட்டும் அப்படி பழக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம மேலே அதுகளுக்கு பாசம் இருக்கும். நம்ம வரவும் கூப்பிடும், வைக்கும், எல்லாம் செய்யும். ஆமாம், அந்த இதிலெல்லாம் சுற்றி கண்ணுகள் வைக்கணும். இப்போ தான் மழை நின்றுருக்கு. இந்த இடங்கள் ஃபுல்லாக ரொட்டேட்ரு போட்டு அடுத்த கட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அந்த புல்லுகள் ஃபுல்லாமே சைஸுகள் குறைஞ்சிட்டு ஒரு தண்டு தான் இருக்குது. மாடு குதிரைக்கு ஓகே, ஆடுகளுக்கும் அதில் இலைகள் இலப்பத்தி இல்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கணும். அப்புறம் அந்த சைடில் உள்ள வாழைகள் அந்தளவு விசேஷமாக வரலை. முன்னாடி வச்சது எல்லாம் நல்லா வந்துருச்சு. இந்த சைடு உள்ளது அவ்வளோ விசேஷமாக வரலை. ஆமாம், அது என்னென்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் தென்னெல்லாம் நல்லா வந்துருச்சு. வேறு ஏதாச்சும் ஒரு வீடு பேர் இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணணும். நல்லபடியாக வச்சு வளர்க்கணும். அப்புறம் விதவிதமாக தீவனங்கள் வேறு போடுறதுக்கு முயற்சிக்கணும். சரிங்களா? இன்றைக்கி சூழ்நிலைக்கு தீவனம் எப்படி நீரின்றி அமையாத உலகோ அந்த மாதிரி தீவனம் இன்றி அமையாத ஆட்டுப்பண்ணை இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு நல்லாவே வாடிடுச்சு. புதுசாக தான் போடணும். உங்களுக்கான சர்ப்ரைஸ் சஃபா மாஷா அல்லாஹ் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ஆமாம், பண்ணையில் ஒரு குதிரை நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நல்ல உயர நீளமாக பார்த்து வாங்கியிருக்கிறோம். கருப்பு குதிரை இன்ஷா அல்லாஹ் இப்போ ஏற்றி விட்டுருவோம். இது வந்து நல்ல த்ரூஸ் போகுது. மாஷா அல்லாஹ் வட்டி பார்த்தேன், நமக்குலாம் ரொம்ப பிடிச்சி. வா சஃபா, நல்ல குதிரை மாஷா அல்லாஹ். லப்லக் செவலை சட்டையில் த்ரூஸ் போகணுன்னு, த்ரூஸ்லேயே நமக்கு போகணும் ரொம்ப ஆசை. ஏன்னா ரொம்ப லாங் ரைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு குறுக்கு வலிக்கும். எனக்குன்னு இல்லை, பொதுவாக வெயிட்டாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு குதிரைகளில் லாங் ரைட் பண்ணால் குறுக்கு வலிக்கும். பட் அதுக்கு த்ரூஸில் போனால் வலிக்காது. மாஷா அல்லாஹ் அந்த குதிரை நல்ல த்ரூஸ் போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் கருப்பு குதிரையை இந்த வாரம் ஏற்றி விட்டுருவோம். ஏன்னா பண்ணும்போது நம்ம இது ஓன் பர்பஸ்க்காக வச்சுருக்குறோம், கமர்ஷியலாக பண்ணல. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு மெயின்டெனன்ஸுன்னு பார்க்கணும்ல. இப்போ 2 குதிரைலாம் வச்சு செலவுக்கு மேலே செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் இதாக போகும். ஸோ அதனால் ஒரு குதிரை உருப்படியாக இருக்கட்டும்னு சொல்லி, அதுக்குன்னு கருப்பு குதிரை உருப்படி இல்லாமலாம் இல்லை. மாஷா அல்லாஹ் ஐமன்லாம் நல்ல சூப்பர் குதிரை. அதை விட உயர நீளம் எனக்கு வேணும்னு ஒரு ஆசை. ஐமன் வந்து ஒரு 57 இன்ச்சு இருப்பான். இந்த குதிரை ஒரு 60 இன்ச்சு இருக்கும், 3 இன்ச்சு கூட. இருந்தாலும் நான் ஆண் குதிரையில் தான் எதிர்பார்த்தேன். பட் கிடச்சது என்னவோ பெண் குதிரை தான் கிடச்சிது. அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் நமக்கு இதை தான் நாடி இருக்கான். சந்தோஷமாக ஏற்றுக்கணும். பிடிச்சிருக்கு, பிடிச்சதை சந்தோஷமாக வாங்கியாச்சு. சரிங்களா? நான் உங்களுக்கு வரக்கூடிய இதுகளில் குதிரையை ஓட்டுறது பற்றி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போடுறேன். ஆமாம், நீங்கள் வாங்கி ஓட்டுறீங்களோ இல்லை ஏறி ஓட்டுறீங்களோ இல்லை, பேசிக்கான இதுகள் அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை பற்றின வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். குதிரை ஓட்டுறது எப்படி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? 5 நிமிஷம் வீடியோ போட்டதுக்கு இந்த வாரம் ஒரு 14 நிமிஷம் வீடியோ. சரிங்களா? நல்லபடியாக பாருங்கள், சந்தோஷம் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. குழந்தைகள், சிறுவர்கள் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட்டில் வந்து ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்ஷாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.